ஹலோ காய்ஸ், இங்கே பாருங்க, இதுக்குள்ளே வந்து இந்த திறந்தவெளி உடற்பயிற்சி களம்னு ஒன்று வச்சுருக்காங்க. அருமையாக இருக்குது, இடம் சூப்பராக இருக்குது. லேடிஸு ஜென்ட்ஸ் எல்லாருமே வந்து ஃப்ரீ எக்ஸசைஸ் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், நல்லா இருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள், பெரியவங்க பண்ணோன்னு சொல்கிற இடத்துல இவனு 2 பேர் ஆடிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நியாயமாக நீங்களே சொல்லுங்கள். இவங்க எக்ஸசைஸ் பண்ணி டயர்டாக வராங்க பாருங்கள் ஒருத்தங்க. இங்கே பாருங்கள், லைட்டிங்ஸ் எல்லாம் போட்டு சூப்பராக இருக்குங்க, அருமையாக பண்ணியிருக்காங்க. லொக்கேஷன் பாருங்கள். ஜாகிங் போகிற இடம். இங்கே பாருங்க, ஒரு சின்ன ஒரு நீர்வீழ்ச்சி மாதிரி பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்க, ஒரு நல்ல நீர்வீழ்ச்சி எல்லாம் பண்ணியிருக்காங்க பாருங்க நடுவில். இங்கே பாருங்க, அருமையான ஒரு சீனரிஸு, அருமையாக இருக்குது இந்த இடம். ஒரு கலர் பலூன் முளைச்சிருக்கு பார்த்தீங்களா? இதில் ஃபோனை வச்சு போட்டோ எடுக்கலாம். நீ பாருங்க, அருமையாக இருக்கு லொக்கேஷன். ஈவினிங் ஆயிடுச்சு, வெளிச்சத்தில் வந்தோம், நைட் ஆகி போச்சு. பட் ஸ்டில் அருமையாக இருக்குங்க. பாருங்க, கலர் பலூன். வரோம் அப்பாட்ட. வண்டி வருது. தண்ணி குடிக்க நல்லா வசதி வச்சுருக்காங்க சார். ஓரளவு பியூரிஃபைடு வாட்டர் கிடைக்கணும். ஹாட்டு கோல்டு மிக்ஸ் பண்ணி குடிங்க. ஒரே ஒரு மரம் மட்டும் பாருங்கள், அழகாக இருக்குது பாருங்கள். ஒரே மரம் பாருங்கள், அவ்வளோ பேர், ஒன்றுமே இல்லாமல் நிற்கிது, இலையே இல்லை. கூப்பிட்டவன தம்பியை பாருங்கள், குட்டி பட்டாம்பூச்சி ஒளிஞ்சிட்டு இருக்கு பாருங்கள் செடிக்கு நடுவில். எவ்வளோ பெரிய பட்டாம்பூச்சி பார்த்தீங்களா? பட்டர்ஃப்ளையே. பூக்களை பறிக்காதீர்கள், பூவே இல்லையே இங்கே ஒன்றுமே. ஏதோ மியூசிக் ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்குங்க.
இங்கே பாருங்கள் கைஸ், இங்கே ஏதோ ஒரு மியூசிக் ப்ரோக்ராம் நடக்குது இன்றைக்கி சண்டே ஈவினிங்கிறதுனால. இங்கே பாருங்க, உட்காந்து நம்ம பார்க்கறதுக்கு கூட கொஞ்சம் ஃபெசிலிட்டிஸ்லாம் நல்லா கொடுத்துருக்காங்க ஏதாவது ப்ரோக்ராம். இங்கே பாருங்க, ஒரு நீச்சல் குளத்துக்கு நடுவில் இருக்குங்க. எங்கே இருக்கு மீன்? எங்கே உள்ள பாருங்க, பெரிய மீன்லாம் நீந்திட்டு இருக்கு. இங்கே பாருங்க, குட்டி குட்டி மான்சிலெல்லாம் வச்சுருக்காங்க, நல்லா இருக்கு. இங்கே பாருங்க, மான் நிற்கிற மாதிரி இந்த இடம் நல்லா இருக்குங்க. மானுக்கு நல்லா லைட்டிங் எல்லாம் கொடுத்து அருமையாக வச்சுருக்காங்க. அருமையாக இருக்கு. கைஸ், கடையேழு வள்ளல்கள் பற்றி போட்டிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம படிக்கிறாங்க பாருங்கள். இவர் பேகன், மயிலுக்கு போர் தந்தவர் பேகன், முல்லைக்கு தேர் கொடுத்தவர் பாரி, முல்லை கொடிக்காக தன் தேரை கொடுத்தது பாரி. இவர் காரி. இவர் என்ன பண்ணாரு எனக்கு சரியா தெரியல. இவர் பாருங்க, ஆய் ஆண்டிரன் அவர் பேருங்க. அதியமான் உங்களுக்கு தெரியும், அவைக்கு நெல்லிக்கனி கொடுத்தவர் அதியமான். அவைக்கு நெல்லிக்கனி கொடுத்தவர் அதியமான். இவர் வந்து நல்லி. இவர் வந்து ஓரி. பாருங்க, அருமையா இருக்குங்க இடம், சூப்பரா இருக்கு. இதோ எல்லாம் முடிச்சிட்டோம், ட்ரிப்பை முடிக்க போகிறோம், அவ்வளோதான். நாங்கள் எங்கள் வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். என்ஜாய் பண்ணோம். என்ன இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் வந்துருந்தோம்னு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாமோன்னு நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். அதாங்க, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டு வெளியில் வந்துட்டோம். இப்போ வீட்டுக்கு போக போகிறோம். ஆல்மோஸ்ட் இது லாக் ஆகிற டைம் இது. ஸோ இது பார்த்திங்கன்னா இதுதான் என்ட்ரன்ஸு, நம்ம அந்த பார்க்குக்கு போகிற என்ட்ரன்ஸ் இது தான். நல்லா இருக்குங்க, ஓரளவு நல்லா பண்ணியிருக்காங்க. இப்போ ஆல்மோஸ்ட்டு க்ளோஸ் ஆகியாச்சு, அவ்வளோதான். இனி டிக்கெட்டெல்லாம் இஷ்யூ பண்ணுறதில்ல, 6:30 வரைக்கும் பண்ணுவாங்க, அவ்வளோதான். இங்கே பார்த்தீங்கன்னா பட்டறிவு மையம்னு ஒன்று இருக்குது. மேபி அதில் வந்து கொஞ்சம் அங்கே தான் டிக்கெட்டெல்லாம் இஷ்யூ பண்ணுறாங்க இந்த இடத்துல. நல்லா இருக்குங்க, நல்ல ஜென்யூனான பிளேஸ். இப்போ பாருங்கள், ஒரு யானை நின்றுருக்கு பார்த்தீங்களா, பக்கத்தில் போனீங்கன்னா உங்களை முட்டிடும். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு இங்கே ஒரு மான் இருக்குது பாருங்கள். பார்த்தீங்களா, நல்லா இருக்குங்க இடம், ஸ்பேஷியஸாக அருமையாக பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், நம்ம உள்ளே போகிறப்ப தண்ணி இருந்தது, இப்போ தண்ணி ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏன்னா அதுக்கு உண்டான டைம் முடிஞ்சிச்சுங்க, அவ்வளோதான். நம்ம உள்ளாரப்போ கூட்டம் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாருமே வைண்டப் ஆகிறாங்க. எகைன் நாளைக்கு மார்னிங் தான் ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு எப்போ கோயம்புத்தூர் வந்தாலும் இதை வந்து ஒரு டைம் பாருங்கள். ஒர்த்து வாட்சிங் தான் இந்த இடம், நல்லா இருக்குங்க. காலையில் 10 மணிலேருந்து ஈவினிங் 6:30 வரைக்கும் டிக்கெட் இஷ்யூ பண்ணுறாங்க. மேபி எனக்கு தெரிஞ்சு உள்ள ஒரு 8 o'clock வரைக்கும் விடுவாங்கன்னு நினைக்கிறேன். டிக்கெட் பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு வந்து 15 ரூபாய்ங்க, சின்னவங்களுக்கு 5 ரூபா.
சின்னவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 12 வயசு வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு 5 rupees 5 ரூபா. அதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு நீங்கள் வந்து 5 ரூபா டிக்கெட் தான் வாங்கணும். பட் பாருங்கள் உள்ளே நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. நான் காமிச்சேன் பார்த்தீங்களா, ஃபுட்டு கிட்டு எக்ஸசைஸு சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு அட்மாஸ்பியர் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. பாருங்கள். ஓகே கைஸ், இப்போ இதை பாருங்கள். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நாங்கள் இந்த வீடியோ வந்து 2 பார்ட்டாக அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ 2ஐயும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே இருங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணி என்கரேஜ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நாங்கள் புதுசாக வீடியோஸ் எல்லாம் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவோங்க. உங்களுடைய மோட்டிவேஷனில் தான் இருக்குது. தேங்க்யூ.